இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்திருக்கு. பெண்கள் தான் அடிப்படையான காரணம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் இமாம் புகாரியாக வருவதற்கு அடிப்படை அவங்களோட உம்மா தாயுடைய வழிகாட்டல், முழுக்க தாயுடைய வழிகாட்டல் தான் இமாம் புகாரி மிகப்பெரிய ஒரு மாமேதையாக வந்தது. இமாம் அபூ ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சில வேளை உங்களுக்கு தெரியாம இருக்கும், அபூ ஹாத்தம் ராஸி யாருண்டா, ஒரு ஹதீஸ் சஹீஹா லஈஃபா பலஹீனமானதா சரியானதா என்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிதாப் இருக்குது, அஸ்மாஉர் ரிஜாலுடைய கிதாப். அந்த கிதாபை எழுதினது இமாம் அபூ ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு கிதாப். இந்த கிதாபை எழுதுவதற்கு காரணம் உம்மா. அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக வருவதற்கு காரணம் உம்மா. எப்படி வழிகாட்டினாங்க? அவரை மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது அவருடைய உயரத்திற்கு ரொட்டி சுட்டி கொடுத்தாங்க. ஹாத்தம் ராஸி, உன்ட இல்முக்கு இதுதான் சாப்பாடு. மகன் கேட்டார், உம்மா இந்த ரொட்டியை எதிர தொட்டு தின்னு கேட்டார். உம்மா சொன்னாங்க, தஜல்லா நதியுடைய அந்த ஆறு ஓடுது, அந்த தண்ணீரை தொட்டி சாப்பிடுந்தாங்க. அதுல உருவானவர் தான் இமாம் அபூ ஹாத்தம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு கிதாப் எழுதினார். உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு அடிப்படை தாய்மார்கள். பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தவர், மிகப்பெரிய தீனுடைய பெரியார். அவர் ஆக பெரிய மனிதராக மாறுவதற்கு காரணம் உம்மா. சின்னொரு கூடாரத்துல நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க. நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க. சின்னொரு கூடாரம், குப்பி லாம்பு உள்ளால வச்சு உமர் பாரம்பூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உம்மா சொல்லுவாங்களாம், உமர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதையெல்லாம் சொல்லி கடைசி சொல்லுவாங்களாம், ஏ பேட்டா, என்னுடைய மகனே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தா உன்னுடைய பேச்ச லட்சக்கணக்கான மனிதர்கள் கேட்பாங்க. தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஸ்தானத்தை அவர் அடைந்தாரு. இன்றைக்கு இருக்குது உலகத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மதரசா தேவபந்த். அந்த ஊரே மதரசா தான், மிகப்பெரிய ஒரு மதரசா. பல நாட்டு மாணவர்கள் அங்கே வந்து ஓதுறாங்க. எங்க நாட்டுடைய சில அதிகமான முஃப்திகள், அதிகமான உலமாக்கள் அந்த தேவபந்தில் ஓதினவங்க. அந்த மதரசா உருவாகுவதற்கு காரணம் பெரிய ஒரு ஹாஜியார் அல்ல, பெரிய ஒரு ஆள் அல்ல, ஒரு தாய் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட மதரசா தான்.